ட்ரம்ப் மாட்டம் ஈரானை நோக்கி அணுசக்தி போர்க்கப்பலை அனுப்பிய அமெரிக்கா நிலைமை கைமீறுகிறது. அமெரிக்க கடற்படையின் USS ஆபிரஹாம் லிங்கன் என்ற விமானம் தாங்கி போர்க்கப்பல் மத்திய கிழக்கு நோக்கி புறப்பட தயாராகியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்று கூறப்படும் நிலையில் அமெரிக்காவின் இந்த முடிவு கவனம் பெற்றுள்ளது. அமெரிக்க-ஈரான் இடையே நிலவும் கடும் பதட்டங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கில் புதிய கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அணுசக்தி மூலம் இயங்கும் இந்த சூப்பர் கேரியர் அண்மையில் தென் சீன கடலில் வழக்கமான பயிற்சிகளின் ஒரு பகுதியாக நேரடி துப்பாக்கி சூடு மற்றும் எரிபொருள் நிரப்பும் பயிற்சிகளை மேற்கொண்டது. இந்தோ பசிபிக் பகுதியில் இருந்து மத்திய கிழக்கு செல்ல இது ஒரு வாரமாகும். அக்டோபர் 2003இல் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல்கள் வெடித்த பின்னர் அமெரிக்க கடற்படையின் மத்திய கிழக்கு ஒரு விமானம் தாங்கி கப்பலை கடந்த செப்டம்பர் வரை நிலைநிறுத்தியிருந்தது. USS நிமிட்ஸ் வெளியேறிய போது பென்டகன் வெனிசுலாவின் நிக்கோலஸ் மதுராவின் ஆட்சியை எதிர்கொள்ளும் நடவடிக்கையில் கவனம் செலுத்தியது. ஈரானுக்கு எதிராக அதிபர் ட்ரம்பிற்கு முன்னர் இல்லாத வகையில் விரிவான இராணுவ தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக பல்வேறு ஆபரேஷன்களை பென்டகன் அவருக்கு வழங்கியுள்ளது. இந்த ஆபரேஷன்களில் ஈரான் அணு மற்றும் ஏவுகணை தளங்கள் மீதான தாக்குதலும் அடங்கும். ஈரானில் நிலவும் அமைதியின்மைக்கு மத்திய ராஜதந்திரம் அல்லது இராணுவ பலத்தை பயன்படுத்துவது என்ற முக்கிய தேர்வு ட்ரம்பிற்கு உள்ளது. ஈரானின் அணு அமைப்புகளை ஏற்கனவே தாக்கிவிட்டதாக அமெரிக்கா கூறிய நிலையில் தற்போது மீண்டும் ஈரானின் அணு ஆயுத அமைப்புகளை அமெரிக்கா தாக்கும் என திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் நிலைப்பாடாக, நாங்கள் ஈரான் விவகாரத்தை மிகவும் தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இராணுவம் அதை பரிசீலித்து வருகிறது. மேலும் சில வலுவான விருப்பங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வருவோம் என ட்ரம்ப் தனது மார்-ஏ-லாகோ இல்லத்திலிருந்து வாஷிங்டன் திரும்பிய போது செய்தியாளர்களிடம் பேசினார்.